எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே சிக்கன் பூபூஸ் இது ரெண்டும் வாங்கின்னு போகிறேன். சில நியூஸ்லாம் பார்த்தேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை. விஷயம் பெட்ரோல் பங்க்லேயும் இனிமேட்டுக்கு அந்த குபுஸு பன்னு அதாவது கொய்த்தே தயாரிக்கிற அந்த பேக்கரி ஐட்டெல்லாம் கிடைக்க போதான். எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு அந்த Q8 அப்படின்ற அந்த பெட்ரோல் வச்சுருக்கிற நிறுவனத்தில் ஆறு இடத்துல இந்த பேக்கரி ஐட்டம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. ரெண்டாவது, இந்த ஈரான் நடத்தின போரில் கத்தாரில் அந்த விமானப்படையை சேர்ந்த 6 பேர் ஹெலிகாப்டரில் போயின்னு இருக்கும்போது அது தாக்கி உயிரை இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். 6 பேர். அது சிறப்பாக அவங்க அந்த தொழுகை பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். குவைத்திலும் சைரன் சவுண்டு விடாமல் கேட்டுனே தான் இருக்குது. விடாமல் கேட்டுனே இருக்கிறதுனா கரெக்டாக அந்த டைமு 2, 2:30 அந்த 10, 12 அதுமாரி டைமில் தான் நான் பேசுகிறது சரியாக புரியாது. ஏன்னா என்னால் பேசவே முடியல. உடம்பு அந்தளவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. வார்த்தை எதனா அந்த ஏனோ தானே இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. உடம்பு நல்லா வர வரைக்கும் வார்த்தை இப்படி தான் வரும். இன்னும் எதனா தகவல் வருதான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். இது திறந்தா சாப்பாடு சிக்கன், இது திறந்தா இது ஒரு குழம்பு. கொஞ்சமாக பிசைஞ்சி கொஞ்சமாக சிக்கன் கூட எடுத்து. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ருசியே தெரியமாட்டேன் இருக்குது, நாக்கு மறுத்து போய் இருக்குது. சரி, சாப்பிடுவோம். வேலையும் எதுவும் வரல, தகவலும் எதுவும் வரல. ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா அது இங்கே இருக்கிற கொய்த்திங்களுக்கு இன்றைக்கி மார்ச் 23 ஏப்ரல் 1 உரிமம் இல்லாத இந்த துப்பாக்கி, வெடி மருந்துகள், அப்புறம் இந்த ஆயுதங்கள் அதெல்லாம் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்களே தானாக ஒப்படைத்தால் உங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இங்கே இருக்கிற குவைத்திங்களுக்கு தான். ஏன்னா நம்ம எந்த உரிமையும் இல்லாத துப்பாக்கியோ வெடிமருந்தோ வச்சுருக்க போகிறோம் சொல்லுங்கள். அது ஒரு தகவல் வந்திருக்கு. அப்புறம் ஏதோ ட்ரம்ப்பு 5 நாளைக்கு போர் நிறுத்தம்னு ஏதோ அறிவிச்சிருக்காராம். 5 நாளைக்கு எந்த சத்தமும் கேட்காது அப்படின்ற மாரி காலையில் பார்த்தேன். ஆனால் மதியம் சைரன் சவுண்டு கேட்டுச்சு நான் இருக்கிற ஏரியாவில். அது ஒரு பக்கம். அப்புறம் வேலைன்னு பார்த்தா பசங்களை இட்டு போய் முட்டில் விட்டு வந்திருக்கிறேன். மணி ஒரு 11 மணிக்காக போய் இட்டுன்னு வரணும். எப்படி போய் இட்டுன்னு வருவோன்னே தெரில. இரும்பு ஒரு பக்கம் வந்துனே இருக்குது. அந்த சொல்கிறது தப்பாக நினைக்காதுங்க. அது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தான் தெரியும். இந்த சளியோ எச்சியோ வர வந்துனே இருக்குது. ட்ரைவிங் பண்ணும்போது என்ன கஷ்டம்னு தெரியும். அது துப்ப இடம் இருக்காது, கூட மேடமும் வருவாங்க. அது ஒரு கவலை. இந்த உடம்பு சரியில்லாதால சரியாக பேசவும் முடியல, சரியாக வீடியோவும் கவர் பண்ண முடியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஏதாவது தகவல் வந்தால் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உடம்பு நல்லா ஆகிட்டா வீடியோ நல்லா வரும். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். நாளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.